ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட நடிகர் அஜித் சார் பற்றி ஒரு சில விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வலம் வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சாரோட வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று நின்றுட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது அஜித் சாருக்கான ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அஜித் சாரோட வீட்டு வாசப்படி முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் நிற்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் சோஷியல் மீடியாவில் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் ஜென்ரல் செக்கப்புக்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு போயிருந்தார். அங்கே அவருக்கு காதுக்கு பின்னாடி இருக்க ஒரு நரம்பில் சின்ன வீக்கம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணியிருக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவருக்கு மூளையில் ஒரு கட்டி இருக்கிறதாகவும் அதை இப்போ அகற்றணும், அதுவும் ரொம்ப விரைவாக அகற்றணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அஜித் சார் சீக்கிரமாக அதுக்கு ஒத்துக்கிட்டதுனால வெறும் 20 நிமிஷம் ஆப்ரேஷனில் அந்த மூளையில் இருந்த அந்த கட்டியை அகற்றிட்டாங்க அப்படின்ற விஷயங்களும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருந்த நிலையில் அவர் ஒன்றுமே இல்லை, வீட்டுக்கு திரும்பிட்டார், இப்போ எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாமே சப்பாடா அப்படின்றாலும் ஒரு சில ஜென்ரல் செக்கப்புக்காக அவர் அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு அப்படின்ற நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருந்தோம். பட் எந்த வகையில் அதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா இருக்கும் நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அஜித் சாரோட வீட்டு வாசல் முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டாக்டர்ஸ் கிட்டே இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் போகணும், அது மட்டும் இல்லாமல் வெளியே பல இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நீங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக போகவே கூடாது இப்போ கொஞ்சம் நாளைக்கு, அதாவது ஒரு 1 மந்த்தாவது நீங்கள் அட்லீஸ்ட் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சஜஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நான் கொஞ்சம் ஷூட்டிங்லாம் போய் ஆகணும், ஏன்னா நான் நிறைய படங்கள் கமிட் கொடுத்துருக்கேன், பட் இன்னும் அதை நான் முடிக்காமல் இருக்கேன், அவங்கள எல்லாக்காக ப்ரொடியூசர்ஸ்லாம் லாஸ் ஆவதை நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன், ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி அஜித் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஆம்புலன்ஸை வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். எப்பயுமே ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குன்னு நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தான் சொல்லியிருந்தாலுமே என்ன சூப்பரான டாக்டர்ஸ்லாம் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் உடம்புன்றது வேறு. ஸோ அதனால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் பெயின் வந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஆம்புலன்ஸில் ஏறி சர்ஸ்டேன் ஆகி அங்கே வரத்துக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எய்ட் கிட் எல்லாமே பண்ணி முடிக்க எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆம்புலன்ஸை கூடயே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சரி, ஓகே, அஜித் சாரும் ஒத்துக்கிட்டு இப்போ அஜித் சாரோட வீட்டு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் எப்பவுமே இருக்கிறதாகும். அவருக்கு எதனா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி டக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸில் அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் கூட ஒரு வேளை நடந்துருச்சுன்னா அப்படின்றதுக்காக ப்ரிகாஷனாக இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பலதரப்பான தரப்புகள் சோஷியல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.